इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ओम श्री गुरुभ्यो नमः. ओम श्री मीनाक्षी सुंदरेशाभ्यां नमः. आलस्य महात्म्यम आराவது क्लास. ओम अनंतानंद बोधांबु निधिमद्भुत विक्रमम् अंबिकापतिमीशानं मनिषं प्रणमाम्यहम्. वंदे हालास्य नगरीं वंदे हेमाब्जिनीमपि वंदे सुमीननयनां वंदे सुंदरनायकम्. शिवाय परिपूर्णाय शीतलाय चिदात्मने चित्तनाथाय नाथाय तेजसे ब्रह्मणे नमः. காலாசிநாத கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை சொன்னார் அகஸ்திய பெருமான். அப்புறம் இந்த ஹேமபத்மினி என்கின்ற ஒற்றாமரை குளத்தை பற்றிய மகாத்மிய விசேஷங்களை சொல்லணும் என்று ரிஷிகள்லாம் பிரார்த்திக்கவும் அகஸ்திய முனிவர் அந்த இரண்யபத்மினி இல்ல ஹேமபத்மாகரம் என்றெல்லாம் வழங்கப்படுகின்ற இந்த பொற்றாமரையினுடைய மகாத்மியத்தை சொல்றார். பக்ஷே இரண்யபத்மின்யாக சமுத்பத்தி புரஸ்ஸரம் மாஹாத்மியம் ஸ்ருதமாத்ரேண மகாபாபஹரம் பரம் ஜீவன் முக்தி புரேஷஸ்ய கோயஷ்டேர் முக்திதாயினஹ ஆக்ஞயா தத்ர தீர்த்தே து ந சந்தி ஜலஜந்தவः ந வித்யந்தே யதா மேகாः கங்காத்யாச்ச சரித்வராः சமுத்ராச்சான்யதீர்த்தானி புண்ணியக்ஷேத்ரகதானி ச ததா ஹாலாஸ்யநாதேன பிரார்த்திதேன கணேஸ்வரைः மூலலிங்காபிஷேகாய நிர்மிதம் சூலபாணினா புரா கதம்பகாந்தார நாயகः கருணாநிதி. உங்களுக்கு இந்த பொற்றாமரையினுடைய உற்பத்தி மற்றும் மகாத்மியம் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இத கேட்ட மாத்திரத்துல மகா பாபங்கள்லாம் நீங்கி ஜீவன் முக்தி கிடைக்கிறது. ஏன்னா இந்த க்ஷேத்திரமே ஜீவன் முக்திபுரம்னு பேர். காலாசிநாத க்ஷேத்திரத்துக்கு ஜீவன் முக்திபுரம், ஜீவன் முக்திபுரி என்ற க்ஷேத்திரம்ன்றதுனால இந்த ஜீவன் முக்திபுர ஈஸ்வரனுடைய முக்திதாயினமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய ஆக்ஞையினால இங்க இருக்கக்கூடிய எந்த தீர்த்தத்திலும் ஜல ஜந்துக்கள் இல்லை. ஆனா ஆலாசிய க்ஷேத்திரத்துல புண்ணிய தீர்த்தம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத நினைச்சு விக்னேஸ்வரரானவர் ஆலாசியநாதனை பிரார்த்திக்கிறார். சமுத்திரச்சான்ய தீர்த்தானி புண்ணியக்ஷேத்ரகதானி ச ததா ஹாலாஸ்யநாதேன பிரார்த்திதேன கணேஸ்வரைஹி மூலலிங்காபிஷேகாய நிர்மிதம் சூலபாணினா. அப்போ மூலலிங்கத்துக்கு எப்படி அபிஷேகம் பண்றது தீர்த்தம் இல்லை அப்படின்னா அதனால பரமேஸ்வரனே ஸ்தாபனம் பண்றாராம் இந்த தீர்த்தத்தை. புரா கதம்ப காந்தார நாயகா கருணாநிதி. கதம்ப காந்தா கதம்பவனவாசினி என்கின்ற மீனாட்சியினுடைய நாயகனாகிய பரமேஸ்வரன் லீலையா சகலோ பூத்வா ஸ்வபாசா பாசயன் திசம் சந்திரமௌளி திரிநேத்ரஸ்ச நாகயஜ்ஞோபவீதவான் திரிசூலேன கபாலேன விராஜித புஜத்வயः வாமாங்க ஆசக்தயா தேவ்யா சகிதோ விஷவாகனः
நந்தியாதி கணநாதைஷ்ச சசார புவனத்ரயம் ததானீம் பிரம்ம விஷ்ணு இந்திர பிரமுகா தேவதாகணாः ஸ்துவந்தி ச மகாபக்தியா ஆலாஸ்யேஷம் பராத்பரம் அனுகிருஹ்ய ததோ தேவான் சிந்திதார்த்த பிரதானதः புனः கதம்ப விபினம் ஸ்வஸ்தானம் பிராப்ய சங்கரः கிருபாதிருஷ்டியா விலோக்யாத நந்தியாதி கணநாயகான் அந்தர்தானம் மகாலிங்கம் கர்த்தும் தேவ சமுத்யதः ததானீம் கணநாதாஸ்ச பிரார்த்தயந்தி ஸ்ம சங்கரம். ஒரு தடவை என்னாச்சு, புறா இந்த பார்வதிநாதனான பரமேஸ்வரன் லீலையினால தன்னுடைய தேஜஸோடு கூட இந்த பரமேஸ்வரன் யாருன்னா சந்திரமௌலி, சந்திரசூடனான ஈஸ்வரன், திரிநேத்ரா, 3 கண்களோடு, லலாடாட்சன்னே பேரு பரமேஸ்வரனுக்கு, நாகத்தை யஜ்ஞோபவீதமாக போட்டு இருக்கக்கூடிய ஈஸ்வரன், திரிசூலத்தை வச்சுருக்கிறவன், கபாலத்தை வச்சுருக்கிறவன். அப்பேற்பட்ட ஈஸ்வரன் யாருன்னா அம்பாள வாமாங்க சக்தையா தேவ்யா சகிதா, தன்னுடைய வாமாங்கமாக அம்பாளை வச்சுருக்க ரிஷபவாகனான ஈஸ்வரன் நந்தியாதி கணநாதைஷ்ச சசார புவனத்ரயம், நந்தி முதலான கணங்களோடு கூட புவனத்தை சஞ்சாரம் பண்றார். அப்போ பிரம்மா விஷ்ணு இந்திர பிரமுகர்கள் தேவர்கள் இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா மகாபக்தியோட இந்த ஆலாஸ்யநாதனை. அவ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி அவளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அனுகிரகம் பண்றார் பகவான். அப்போ தன்னுடைய ஸ்தானமான கதம்ப விபினமாகிய இந்த ஆலாஸ்ய கஷேத்திரத்துல வந்து அடையறார் பரமேஸ்வரன். கிருபாதிருஷ்டியா விலோக்கிய அத நந்தியாதி கணநாயகான், நந்தி முதலான கணநாதர்களை கிருபையோட பார்க்கிறார். பார்த்துட்டு லிங்கத்துக்குள்ள அந்தர்தனம் ஆகிறதுக்காக மறைய போறாராம். அந்தர்தானம் மகாலிங்கே கர்த்தும் தேவ சமுத்தியதா, அந்தர்தனம் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டேன், நான் மறைய போறேன்னு சொல்ற சமயமா பார்த்து இவாள்லாம் பிரார்த்தனை பண்றாளாம். ததானியும் கணநாதாஸ்ச பிரார்த்தயந்தி ஸ்ம சங்கரம். இந்த கணங்கள் விக்னேஸ்வரன், மகாவிஷ்ணு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்றா. என்ன பண்றான்னா, ஜீவன் முக்தி புரேஷான பகவன் பக்தவத்சல பஷ்ய மகாலிங்கம் அபிஷேக விவர்ஜிதம் அஸ்மாகமிச்சா மகதி சஞ்சாதா ஸ்நான கர்மிணை மகாலிங்காபிஷேகாய ஸ்நானாய ச ஷரீரிணாம் குரு சத்ய புண்ணியதமம் தீர்த்தம் போகாபவர்கதம் கணைரேவம் பிரார்த்திதா சன் ஜீவன் முக்தி புரேஸ்வரஹா. இவாள்லாம் என்ன பிரார்த்தனை பண்றா? ஹே பகவான் ஈஸ்வரா, ஜீவன் முக்திபுரமாகிய இந்த ஆலாஸ்ய கஷேத்திரத்துல வாசம் பண்ணக்கூடிய சுந்தரேஸ்வரா, பக்த வத்சலா. அப்ப அவருக்கு சுந்தரேஸ்வரன் பேர் வந்திருக்கல, என்ன ஜீவன் முக்திபுரம் தான். அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரா பக்தவத்சலா, இங்க பாருங்கோ, இப்பேற்பட்ட ஒரு மகாலிங்கம் உங்களோடது இருக்கு. பஷ்ய மகாலிங்கம், பேர்பட்ட மகாலிங்கம் இருக்கு. ஆனா அபிஷேக விவர்ஜிதம், அபிஷேகத்துக்கு வழி இல்லாம இருக்கு. அதனால அஸ்மாகமிச்சா மகதி செஞ்சாதா, எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசை ஏற்பட்டெடுத்து என்னன்னா, இங்க ஸ்நானம் பண்ணிட்டு உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஸ்நான கர்மணி மகாலிங்காபிஷேகாய ஸ்நானாயச்ச ஷரீரினா, எல்லாருக்கும் தேகம்னு இருக்கே, அதுக்கு ஸ்நானம் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஷரீரியாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஷரீரி யாருன்னா பரமேஸ்வரன் தான். க்ஷேத்ரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதன்னு கீதையில சொல்றார்கள். எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய இந்த சர்வாத்மா தான பரமேஸ்வரன். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயம் சர்வபூதானி யந்திராரூடானி மாயான்னு கீதா சாஸ்திரத்துல பகவான் தன்னை ஈஸ்வரன்னு சொல்றார். சர்வத்தையும் உள்ள இருந்துட்டு இயக்கிறது நான் தான் அப்படின்னு. ஹரிஹர பேதமே கிடையாது, நமக்கு எல்லாம் ஒரே ஈஸ்வரன். ஏன்னா சர்வமும் ஒண்ணுதாங்கிற பொழுது அதுக்கு பேர் என்ன வச்சான்னு, 2 இருந்தாதான் பேருனால நம்ம பிரிக்கணும். ஒரே வஸ்துதான் இருக்கு சர்வ வியாபின்னா அதுக்கு ஏது பேரு? அதனால அந்த மகாலிங்கத்துக்கு ஷரீரி, மகாலிங்கம் தான் ஷரீரி, நம்ம எல்லாம் அவனுடைய சரீரம் அப்படின்னு. குரு சத்ய புண்ணியதமம் தீர்த்தம். அதனால உடனே இங்க ஒரு புண்ணியதமமான ஒரு தீர்த்தத்தை
ஏற்படுத்தணும். போக அபவர்கதம், மோட்சத்தையும் கொடுக்கணும், இகபர சௌபாகியம்னு இகலோகத்துல இருக்கிற சந்தோஷத்தையும் கொடுக்கணும், அபவர்க்கம்ன்ற மோட்சத்தையும் கொடுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்றாளாம். கணைரேவம் பிரார்த்திதா சன்னு ஜீவன் முக்திபுரேஸ்வரா, ஜீவன் முக்திபுரேஸ்வரனான பகவான் கணங்களால இப்படி பிரார்த்திக்கப்பட்டதும் சகானஜ திரிசூலேன லிங்கஸ்ய அக்ரேயதேசதா, லிங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற க்ஷேத்திரத்துல கணம் பண்றாளாம், பேக்கறாராம் திரிசூலத்தினால. சகான அப்படின்னு கணனம்னு சொல்றானோ இல்லையோ இந்த காலத்துல. வினத்தி சூலமூலம் தூ பிரம்மாண்டாத கடாகம், பிரம்மாண்டானாம் ததாதாரான் நிர்மலாஸ்ச அதிபாவனாக ஆபஹ சமுத்கதாக தத்ர தடாகே சூலகாதிதே. அப்படி பினத்தி சூல மூலம், திரிசூலத்தினுடைய மூலத்தினால உடைச்சு பேர்க்கப்பட்டதும் பிரம்மாண்ட அதக்கடாகம், பிரம்மாண்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய என்ன எதுன்னா பிரம்மாண்டானாம் தது ஆதாராது, பிரம்மாண்டத்தினுடைய ஆதாரத்தில் இருக்கக்கூடிய நிர்மலமாகவும் அதிபாவனமாகவும் இருக்கக்கூடிய ஆபகா ஜலமானது சமுத்கதாக தத்திர, அது உள்ளிருந்து பூமிக்குள்ளே இருந்து அப்ப ஏற்பட்ட பவித்திர தீர்த்தம் வெளியில வருது பகவானோட சூலத்தினால போட்ட உடனே. இப்படி சூலகாதிதே தடாகே, சூலத்தினால ஏற்படுத்தப்பட்டக்கூடிய தடாகத்தினாலதான் அந்த பொற்றாமரைக்கு அப்படி ஒரு விசேஷம். பரமேஸ்வரனே சூலத்தினால ஏற்படுத்தினார். புனருச்சைர் உத்கதாச்ச பிரவாஹாச்ச ஜலஸ்ய ஸ்தம்பிதா தேவதேவேன திரைலோக்கியாபயதாயினா. பொங்கி வருதான் அங்கிருந்து மேல வரைக்கும் போறதான். புனகா உச்சைகி உத்காதாச்ச பிரவாஹாச்ச, பிரவாகமா போறது அந்த ஜலம். அதை நிறுத்தினாரா ஸ்தம்பிதா தேவதேவேன திரைலோக்கிய அபயதாயினா. மூன்று உலகத்துக்கும் அபயம் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரனானவர் அந்த ஜலத்தை நிறுத்தினார். உத்தமாங்க திருத்தம் காங்கம் வாரி கங்காதர புனா. ஏற்கனவே என்ன பண்ணார், தன்னுடைய தலை சிரசு, உத்தமாங்கம்னா சிரசு, சிரசுல திருத்தம் காங்கம், தன்னுடைய ஜட்டையில கங்கையை தாங்கினார் இல்லையோ, காங்கம் வாரி, கங்கையிலிருந்து வரக்கூடிய ஜலத்தை தரிச்சதுனால கங்காதரன்னு இருக்கக்கூடியவர். புனகா சம்யோக்கிய தத்திர தீர்த்தேச்ச சர்வானாக கணேஸ்வரான். அப்படி அந்த தீர்த்தத்தை ஏற்படுத்தி எல்லாரையும் பார்த்து சொல்றார் பரமேஸ்வரன். ஈஸ்வரஹா கணாஹா ஸ்ருண்வந்து மத்வாக்கியமிதம் தீர்த்தம் மயா கிருதம் சிவதீர்த்தமிதி புரோக்தம் சிவதத்வாத் ஸ்வபாவதஹ. त्रैलोक्ये यानि तीर्थानि भविष्यन्ति गणेश्वराः तेभ्यो अखिलेभ्यः तीर्थेभ्यः तीर्थभ्यः परत्वात् परतीर्थकः तीर्थानाम् आदिभूतत्वाद् आदितीर्थमिति ईरिदम् महत्वाच्च महातीर्थं तीर्थानां महतामपि दृष्टमात्रेण सर्वेषां सर्वपापहरं यतः. ஏ கணங்களே கேளுங்கோ, என்னோட வாக்கியத்தை கேளுங்கோ. இப்ப நான் என்னால ஏற்படுத்தப்பட்ட இந்த தீர்த்தம் இருக்கே, இதுக்கு சிவதீர்த்தம்னு பெயர். சுபாவமாகவே மங்களத்தை கொடுக்கக்கூடியது. சிவதம் அப்படின்னா மங்களப்பிரதம்னு அர்த்தம். சிவதத்வா அப்படின்னா மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக சுபாவமாக இருக்கிறதுனால இந்த தீர்த்தத்துக்கு சிவதீர்த்தம்னு பெயர். மூன்று லோகத்துல என்னென்ன தீர்த்தங்கள் இருக்கோ அது எல்லாத்துலயும் உத்தமமான தீர்த்தம் இந்த தீர்த்தம் தான். அப்படி அதனால இதுக்கு ஆதிபூதமாக இந்த தீர்த்தம் வந்துட்டதுனால இதுக்கு ஆதி தீர்த்தம்னு ஒரு பெயர். சிவதீர்த்தம் ஆதி தீர்த்தம் ரெண்டு பெயர். மகத்வாச்ச மகாதீர்த்தம் அப்படின்னு ஒரு பெயர். இருக்கலே பெருசா இருக்கிறதுனால இதுக்கு மகாதீர்த்தம்னு பெயர். இத பார்த்த மாத்திரத்திலே பாபம் நீங்கும் அப்படின்னு சொல்றார். திருஷ்டமாத்திரேன சர்வேஷாம் சர்வபாபகரம் பாபநாசன வித்யுக்தம் ததஸ்தீர்த்தம் சுபாவனம். பாபநாசனம்னு இந்த தீர்த்தத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு. அஸ்ய தீர்த்தஸ்ய சம்ஸ்பர்ஷாத் அஸ்வமேத பலம் யதா. இந்த தீர்த்தத்தை ஸ்பர்ஷனம் பண்ணா அஸ்வமேத பலம் கிடைக்கிறது. மகா புண்ணிய பிரதமிதி புரோக்தம் தீர்த்தவரம் ததா. ஞான தீர்த்தம் முக்தி தீர்த்தம் காரணத்வாத் காரணத்வாத் தயோரிதம் மத் கங்கா சங்கதம்
து ஏதது சிவகங்கேதி கீர்த்திதம். சிவகங்கை இது பொற்றாமரை இல்ல, அது பொற்றாமரைக்கு முன்னாடி இதுக்கு பெயர் சிவகங்கைன்னு ஒரு தீர்த்தம். இந்த தீர்த்தத்துக்கு பெயர் சிதம்பரத்துல மட்டும் இல்ல, இங்கேயும் ஆனந்த இது கதம்பவனத்துல ஏற்படுத்துறார். மதங்கா மத் கங்கா சங்கதம் து ஏதது சிவகங்கேதி கீர்த்திதம். இதுக்கு சிவகங்கைன்னு ஒரு பெயர். உத்தமத்வாச்ச தீர்த்தானாமிதம் தீர்த்தோத்தமம் அப்படின்னு ஒரு பெயர். எத்தனை பெயர் இருக்கு? ருத்ரஹத்யாஞ்ச விருத்ராரேஹே ஹரிஷ்யாமி யதா ததா ஹேமபத்மாகரமிதி நாமாபி அஸ்ய பவதி. இதுக்கு பொற்றாமரை என்றும் ஒரு பெயர் ஏற்படும். சர்வதர்ம பிரதமிதி சர்வார்த்த பிரதமித்யபி. இதுக்கு சர்வதர்ம பிரதம்னு ஒரு பெயர், சர்வார்த்த பிரதம்னு ஒரு பெயர், சர்வகாம பிரதம்னு ஒரு பெயர், தீர்காயுஷ்கரம்னு ஒரு பெயர். இப்படி அந்த பொற்றாமரைக்கு பல நாமங்கள். தேவகாதம், சூலகாதம், ஆமாயார்ணவாமிருதம். சூலத்தினால ஏற்பட்டதுனால சூலகாதம், தேவதைகள்னால பிரார்த்திக்கப்பட்டு ஏற்பட்டதுனால தேவகாதம், மகாமாயார்ணவம் அமிர்தம். இந்த மகாமாயையாகிய இந்த கடல் இருக்கே, அதுல கிடைச்ச அமிர்தம் இது. இது என்னெல்லாம் கொடுக்குதுன்னா யசஸ்கரம், புஷ்டிகரம், ஸ்ரீகரஞ்ச, சிவத்வதம், பயாபகம், தீர்த்தராஜம், சர்வதீர்த்த பிரதம், பலப்பிரதம், சத்ருஹரஞ்சேதி, சர்வபத்ஹரமித்யபி, சர்வாபத்ஹரமித்யபி, சர்வரோகஹரம் சேதி, பவரோகஹரம் திதி, சர்வதோஷஹரம் சேதி, வந்தியாத்வஹரமித்யபி, சர்வதுக்கஹரம் சேதி, சமஸ்த சுககாரணம். ஏவமாதி அந்யனேகானி ஏவமாத்தியானி அநேகானி நாமானி பிரதிதானி ஜாம். இதுக்கு பல பெயர் இருக்குன்றார். இன்னும் யசஸ்கரம் புகழ கொடுக்கக்கூடியது, புஷ்டிகரம் புஷ்டியை கொடுக்கக்கூடியது, ஸ்ரீகரம் தனத்தை கொடுக்கக்கூடியது, சிவத்வதம் மங்களத்தை கொடுக்கக்கூடியது, பயாபகம் பயத்தை நீக்கக்கூடியது, தீர்த்தராஜம் தீர்த்தங்களுக்கெல்லாம் ராஜாவானது, சர்வதீர்த்த பலப்பிரதம் எல்லா தீர்த்தத்தினுடைய பலனும் இந்த பொற்றாமரையிலிருந்து கிடைக்கிறது, சர்வ சத்ருஹரம் எல்லா சத்ருகளையும் நீக்கக்கூடியது, சர்வ ஆபத்ஹரம் எல்லா ஆபத்துகளையும் நீக்கக்கூடியது, சர்வ ரோகஹரம் பவரோகஹரம் இந்த சம்சாரன்ற ரோகத்தை நீக்கக்கூடியது, சர்வ தோஷஹரம் எல்லா தோஷங்களும் நீக்கக்கூடியது, வந்தியாத்வஹரம் மலடுத்தன்மையை நீக்கக்கூடிய ஒரு ஜலம், சர்வ துக்கஹரம் எல்லா துக்கங்களையும் நீக்கக்கூடியது, சமஸ்த சுககாரணம். இப்படி பல நாமங்கள் இதுக்கு இருக்கு. சந்தி சார்த்தானி சத்தியானி மத் தீர்த்தஸ்ய அஸ்ய மத்கணாஹா. கணங்களே இது நான் ஏற்படுத்தின தீர்த்தம்ங்கிறதுனால இது எல்லாத்தையும் கொடுக்கும். அஸ்மின் தீர்த்தேது எஸ் ஸ்நாத்வா தேவாதீன் பரிதர்பியஜா தத்வாதானம் யதாசக்தி ஜப்துவா பஞ்சாட்சரம் பரம். இங்க என்ன பண்ணணும்? இந்த தீர்த்தத்துல ஸ்நானத்தை பண்ணி தேவதைகளை தர்ப்பணம் பண்ணு, திருப்திப்படுத்து, தேவார்கள்லாம் திருப்திப்படுத்திட்டு தானம் பண்ணு. இந்த கரையில் நின்று பல தானங்கள் யதாசக்தி உன்னால முடிஞ்ச தானத்தை பண்ணி ஜபத்தை பஞ்சாட்சர ஜபத்தை இந்த பொற்றாமரைல உட்கார்ந்து பண்ணேன்னா அப்புறம் பிரதட்சிண நமஸ்காரா ஸ்தோத்ரையி சந்தோஷ்ய மாமபி. என்ன அங்க நான் இருக்கிற என்னுடைய லிங்கம் இருக்கேதோ அதுக்கு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி யார் பண்றாளோ கிருதகிருத்தியோ பவேத் ஜந்து சத்தியம் சத்தியம் கணாதிபாகா. அவளுக்கெல்லாம் இந்த ஜென்மால சாபல்யம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன்னு சொல்றார் ஈஸ்வரன். ஏத தீர்த்த ஜலைஹி லிங்கம் சகிருத் சன்ஸ்நாப்ய பக்திதா சர்வதீர்த்தாபிஷேகேன யத்பலம் ததவாப்னுயாத் பவந்தா ஸ்ரத்தையா சார்த்தம் பவித்ரே தீர்த்தவாரிணி ஸ்நாத்வா அபிஷேகம் குர்வந்து நித்தியம் லிங்காத்மனோ மம. அதனால இந்த தீர்த்தத்தினுடைய அபிஷேகத்தினால சர்வ தீர்த்தத்துல பண்ண அபிஷேக பலன் கிடைக்கிறது. அதனால ஸ்ரத்தையா நீங்கள்லாம் இந்த பவித்திர தீர்த்தத்திலேருந்து நீங்களும் ஸ்நானம் பண்ணி ஜலத்தை எடுத்துன்னு எனக்கும் அபிஷேகம் பண்ணி நித்தியம் பண்ணேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும்னு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி இத்தியுக்துவா தேவதேவோபி சத்ய சார்த்தம் கணேஸ்வரைஹி அவதீரிய மகாதீர்த்தே ஸ்நாத்வா ஹாலாஸ்ய சுந்தரா. பரமேஸ்வரனே முதல் ஸ்நானத்தை பண்றாராம். எல்லா கணங்களோடும் கூட
அவரும் சேர்த்து படியில இறங்கி இந்த மகா தீர்த்தமான பொற்றாமரையில ஸ்நானம் பண்றார். ஆலாசுந்தரனான ஈஸ்வரனே பண்றார். பண்ணிட்டு தத்வா அனுஜாம் கணாதீனாம் ஸ்நானாய பரையாமுதா, அவர் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற கணங்கள்லாம் நீங்களும் பண்ணுங்கோ அப்படின்னு அனுஜை கொடுத்துட்டு வாயம்புவே லிங்கே திரோதத்தே பரஸ்வஹா, தன்னுடைய லிங்கத்துல போய் ஐக்கியம் ஆயிட்டார். அப்படி ஈஸ்வரனாலேயே ஏற்படுத்தப்பட்டது இந்த ஹேமபத்மாகரம். ததானீம் சிவவாக்கியாத்து ஸ்நாத்வா லிங்கம் கணேஸ்வராக அபிஷிச்ய விதானேன சர்வான் காமான் அவாப்னியுஹு, எல்லா விதமான காமனங்களையும் பூர்த்தி பண்ணிட்டாலாம் அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் கணங்கள் எல்லாரும். அப்படிதான் இந்த ஹேமபத்மாகரத்தினுடைய உற்பத்தி. இன்னொரு பேரால இது சொல்றார், ஏவம் ஸ்வர்ண பத்மின்யா உற்பத்தி கதிதாமயாம். இப்படி அந்த ஸ்வர்ண பத்மினி என்கின்ற ஹேமபத்மாகரத்தினுடைய உற்பத்தி ஏற்பட்டது. வக்ஷ்யாமி தஸ்ய மகாத்மியம் சங்கிரகேண முனீஸ்வராக, அதனுடைய மகாத்மியத்தை நான் சொல்றேன். தஸ்யா தர்ஷன மாத்திரேன சர்வைஹி உஜ்ஜிதா சம்ஸ்நாய ஸ்வர்ண பத்மின்யாம் ஸ்ரேய பிராப்னோதி புஷ்கலம் சர்வதீர்த்தேஷு சம்ஸ்நாய யத்புண்ணியம் சமவாப்யதே தத்புண்ணியம் பிராப்யதே ஸ்வர்ண பத்மின்யாம் ஏகமஜ்ஜனாத் சுத்தாபிர் மிருத்திகாபிஷ்ச மகாதீர்த்தே விதானதः சம்ஸ்நாய வாருணைஹி சூக்தைஹி ஸ்ரத்தயா பரயா சகா சர்வதீர்த்தேஷு யத்புண்ணியம் யத்பலம் சர்வதானதः. எத்தனை தீர்த்தங்கள்ல போய் நீ வருண மந்திரங்களை ஜபம் பண்ணி ஸ்ரத்தையோடு பண்ணி நமஸ்காரம் பண்ணாலும் அதுல என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இந்த புண்ணியம் இந்த ஒரு தீர்த்தத்துல கிடைச்சிருது. தற்சர்வம் புண்ணியம் ஆப்னோதி சத்தியமுக்தம் முனீஸ்வரா. அப்புறம் அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா ஜாதவேதாயதா தஹேது அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டம் சிவதீர்த்தம் தஹேத் அகம். உனக்கு விருப்பம் இல்லாம எதேச்சியா நீயா சங்கல்பிக்காம போய் நெருப்ப தொட்டாலும் அது சுடதானே சுடும். தெரியாம தொட்டுட்டா அதனால சுடாம விட்டுருன்னு சொன்னா விடுமோ விடாது. இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த சிவதீர்த்தத்துல போய் பொற்றாமரையில ஸ்நானம் பண்ணா பாபங்கள் தானா எரிஞ்சு போயிடுதான். ஹேமபத்மாகரே ஸ்நாதியோவா ஓவா தினே தினே ஜீவன் முக்தா சஹா விக்னேயா கிருதகிருத்தியா ந சம்சயா. ஜீவன் முக்தி கிடைக்கிறது இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றதுனால. வாருணாதபி சாக்னேயாது மாஹேந்திராது மாருதாத் புனः மந்திரஸ்நானாதபி வரம் ஹேமாப்ஜின்யாம் து மஜ்ஜனம் யஸ்நாத்வா சிவகங்காயாம் சோமசுந்தர தர்சனம் கரோதி ஸ்ரத்தையா தஸ்ய ஸ்ரேயசோ அந்தஹா ந வித்யதே. வருணாசி என்ன அப்பேற்பட்ட நதிகள்ல இருக்கக்கூடிய மந்திர ஸ்நானம் சமம் இந்த ஹேமாப்ஜினியில பண்ணக்கூடிய ஸ்நானம். இந்த ஹேமாப்ஜினி ஆகிய சிவகங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு சோமசுந்தரரை தரிசனம் பண்ணா அவளுக்கு ஸ்ரேயஸ்க்கு அளவே கிடையாது, வந்துட்டே இருக்கும் நன்மைன்றார். யானிகானி பவித்ராணி சாஸ்திரோக்தானி முனீஸ்வராக தேபியா பவித்ரம் அமலம் ஹேமபத்ம கராம்புஜ அஸ்ரத்தையாபி யஸ்நாதா மகாதீர்த்தேது மானவா சோபி ஸ்வர்கமவாப்னோதி தஸ்ய தீர்த்தஸ்ய வைபவா. ஸ்ரத்தையே இல்லாம போய் சும்மாவானு குளிச்சா கூட அவன் சொர்க்கத்துக்கு போயிடுறான். ஏன்னா தீர்த்த வைபவம் அப்படி. ஸ்ரத்தையோடு பண்ணா மோட்சத்தை அடையறான். ஸ்ரத்தையா விதினா ஸ்நாத்வா தேவாதீனாஞ்ச தர்ப்பணம் குஷாக்ஷத திலைஹி கிருத்வா சர்வ யஜ்ஞ பலம் லபேது. ஸ்ரத்தையா விதிவத்து ஸ்நானம் பண்ணி தேவதைகள் பித்திருக்கள் இவா எல்லாருக்கும் தர்ப அக்ஷதைகள்லாம் திலங்கள்லாம் வச்சுண்டு எள்ளு வச்சுண்டு யாரு தர்ப்பணம் பண்றானோ அவன் சர்வ யஜ்ஞ பலத்தை அடையறான். ஸ்நாத்வா ஹிரண்யபத்மின்யாம் தத்தீரே காஞ்சனாதிகம் யஹ் பிரதத்யாத் யதாசக்தி மகாதான பலம் லபேத். ஸ்நானமிருதம் ஜபோதானம் தபோவா அந்யத்ர யத்கிருதம் தத் சர்வம் கோட்டி குணிதம் பவேத் ஹேமாப்ஜினி தடே. ஜன்மர்க்ஷேது கிருதஸ்நானஹ ஹேமாப்ஜின்யாம் நரோத்தமஹ ஜன்ம ஜன்மாந்தர கிருதைஹி சர்வபாபைஹி பிரமுச்யதே. க்ஷேத்ரே மாகே கார்த்திகே ச துர்லபா ஹேமபத்மினி தர்ஷே புண்ணியம் சதகுணம் சங்கராந்தௌ தத் சஹஸ்ரகம். அதனால எல்லா விதமான பாவங்கள் போறது பல தீர்த்தங்கள்ல பண்றதோட கோட்டி குணம் இங்க இருக்கான்.
அதுல முக்கியமாக சித்திர மாசத்துல இல்ல மாக மாசத்துல இல்ல கார்த்திகை மாசத்துல இந்த மூணு, எப்படி காசியிலையும் சைத்திர மாகம் கார்த்திகை விசேஷமா அதே மாதிரி இங்க ஹேமபத்மினிலையும் சைத்திர மாசம் மாக மாசம் கார்த்திகை மாசம். சித்திரை கார்த்திகை மாகம்னா வைசாகம் ஆனி மாசம். அந்த ஆனி சைத்திரம் சித்திர கார்த்திகை. இப்போ அமாவாசையில தர்ஷே புண்ணியம் சதகுணம் 100 மடங்காதான் அந்த அமாவாசையில சைத்திர சித்திர அமாவாசை மாக மாசத்திலையும் கார்த்திகை மாசத்திலையும். அதே மாதிரி சங்கராந்தியின் போது 1000 மடங்காதான். உபராகே தூ தல் லட்சம் பிரதீபாதே துவனந்தகம் அயுதம் விஷுவே புண்ணியம் நியுதம் துவயனத்வயே சோமவாரே து அமாவாஸ்யா யதா பவதி சுவ்ரதாக ததா ஸ்நானம் ஜபோதானம் ஹேமபத்மாகரே கிருதம். சோமவார அமாவாசை ரொம்ப உத்தமமானது. சோமவாரத்துல அமாவாசை வரும்பொழுது ஸ்நான ஜபம் இந்த ஹேமபத்மாகரம்ன்ற பொற்றாமரையில பண்ணினா அனந்த பலம் வருதுன்றார். தது அனந்த பலம் புரோக்தம் புண்ணியவித்பிஹி புராதனைஹி ஸ்ரத்தையா ஸ்வர்ணபத்மின்யாம் ஸ்நானம் கிருத்வா விதானதா பிரம்மஹா அபி விமுச்சதே கிம் புனः. அந்நியபாதிக்கு பிரம்மஹத்தி பண்றவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதவன். அவனே மோட்சத்தை அடையறான்னா மத்தவன் ஏன் அடைய மாட்டான்? இந்த பொற்றாமரையில ஸ்நானம் பண்ணாரு. ஹேமபத்மாகரம் பிராபிய சகிருத் பிண்டான் ததாதியா உத்ருதா பிதரஸ்தேன பவாம் போதேஹே திலோதகைஹி. இங்க ஹேமபத்மாகரத்துல யாரு பிண்ட பிரதானம் பண்றாளோ அவ பிதர்கள்லாம் இந்த பவாம்போதியிலிருந்து சம்சார சாகரத்திலிருந்து விடுவிக்கப்படுறா. யாவந்தஸ்ச திலா அர்த்தியை கிரகீதா பிதிருகர்மணி தாவத் அப்த சகசிராணி பிதரஹா ஸ்வர்கவாதினா. எள்ளு வச்சுண்டு யாரு எந்தெந்த பித்திருக்கள் எல்லாம் மனசுல தரிச்சு அங்க தர்ப்பணம் பண்றாளோ அவள்லாம் 1000 வருஷம் சொர்க்கவாசி யாராலாம் அவ பித்திருக்கள். காமிய பிரதானி தீர்த்தானி திரைலோக்கியானி காணிஜ தானி தர்வாணி சேவந்தே பவித்ராம் ஹேமபத்மினியும் சிவலிங்கார்ச்சனாத் சர்வதேவதார்ச்ச பலம் யதா ஸ்நானேன ஸ்வர்ணபத்மின்யாம் சர்வதீர்த்த பலம் லபேத். தஸ்மின் தீர்த்தே நரஹா ஸ்நாத்வா யோ நித்யம் லிங்கமர்ச்சயேத் ஏகேன ஜன்மனா முக்திம் பராம் பிராப்னோதி சத்ருவம். ஒரே ஜென்மால முக்தி அடைஞ்சிடறானா யாருன்னா நித்தியம் இந்த ஸ்வர்ணபத்மினியில ஸ்நானம் பண்ணிட்டு இந்த ஆலாசியலிங்கத்துக்கு அர்ச்சனை யார் பண்றாளோ ஒரே ஜென்மால முக்தி அடையறானா. அக்னிஹோத்ராச்ச வேதாச்ச விரததான தபாம்சிச்ச தத்தீரே லிங்க பூஜாயா கோட்டியம் சேனாபி நோ சமாக. இத்தனை வேணா நீ அக்னிஹோத்திரம் பண்ணு, வேதங்கள்ல சொல்லு, விரததான தபங்கள் பண்ணு. ஆனா இந்த ஹேமபத்மாகரத்தினுடைய தீரத்துல இருந்து லிங்க பூஜை பண்றதுக்கு கோடியில ஒரு அம்சம் கூட அந்த அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் உனக்கு கொடுத்துட போறதில்ல. ஜன்மாந்தர கிருத்தை தானைஹி தபோபிஹி நியமைர் விரதைஹி ஹேமபத்மாகர ஸ்நானம் லப்யதே ச தினே தினே. உனக்கு தினம் தினம் அந்த ஹேமபத்மாகரத்துல ஸ்நானம் பண்ற லாபம் கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஜென்மாந்தரத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க, எத்தனையோ தபஸ் பண்ணிருக்க, எத்தனையோ நியம விரதங்கள் பண்ணிருக்க, அதனாலதான் இது கிடைக்கிறது. எல்லாருக்கும் கிடைச்சிடாது. யோ அஷ்டமூர்த்தி மகாதேவா சாஸ்திரேஷு பரிபட்யதே தஸ்ய ஏஷாம்போமயி மூர்த்தி ஞானதா ஹேமபத்மினி. சாட்சாத் இந்த பரமேஸ்வரன் இருக்காரே அஷ்டமூர்த்தியின் பெயர். பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தியின் பெயர். பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் ஆத்மவஸ்து இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய 8 விஷயங்கள் தான் இந்த உலகம். உலகத்தை பார்க்கிறவன் எல்லாம் சேர்ந்த சமஷ்டின்னு. அதனால அந்த பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தியின் பெயர். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் அந்த அஷ்டமூர்த்தி ஸ்வரூபம் தான். அப்பேற்பட்ட அஷ்டமூர்த்தியான மகாதேவன் சாஸ்திரங்கள்னால ரொம்ப உயர்வா சொல்லப்படுறார். இந்த ஞானமூர்த்தி அவரை அம்போமயி மூர்த்தி. அதே ஈஸ்வரனுக்கு ஜலமயமாக ஒரு ரூபம் பார்க்கணும்னா இந்த பொற்றாமரகுலம் தான். அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஹேமபத்மினி. அதுவும் இந்த மாக மாச பிரயாகத்துல நித்திய ஸ்நானம் பண்ணணுங்கிறார். மாகே மாசே பிரயாகே து
நித்தியம் ஸ்நாதஸ்ய பலம். மாக மாசத்துல பிரயாகத்துல ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் தற்பலம் ஸ்வர்ணபத்மின்யாம் ஏகேன திவசேனஜ. ஒரு நாள் பண்ணா கிடைச்சிருது. இங்கேருந்து போய் கும்பமேளால போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற மதுரையில போய் பொற்றாமர குளத்துல ஒரு ஸ்நானத்தை பண்ணு. வந்தியாவல் சரபர்யந்தம் ஸ்நாத்வா ஹேமாப்ஜினி ஜலே பிரணம்ய தேவியும் தேவஞ்ச லபதே சத்குணம் சுதம். இதுல ஒண்ணு பார்க்கணும், நம்ம நேஷனல் இன்டிகிரேஷன்றோம். எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின கிரந்தம். இதுலயே மாக மாசத்துல பிரயாகத்துல ஸ்நானம் பண்ணணும்ன்றது இங்க இருக்கிறவ அப்ப என்ன கம்யூனிகேஷன் இருந்ததா, டிவி இருந்ததா, என்ன சேட்டலைட்டா, போனா, லெட்டரா, என்ன இருந்தது அந்த காலத்துல இது எழுதும் பொழுது? ஆனா மாக மாசத்துக்கு பிரயாகிக்கு போகணும்னு நாடு முழுக்க தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்தா தானா வந்துடுறா. அந்த மாசம் வந்துடுத்துன்னா பிரயாகையில அங்கேருந்து வந்து நாட்டுல இருந்து முழுக்க வந்துட்டு இருந்தா அந்த காலத்திலேயே கம்யூனிகேஷன் இல்லாத காலத்துல அப்படின்னா எந்த அளவுக்கு அதெல்லாம் இந்த தேசத்துக்குள்ள ஊன்றி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். தத்பலம் ஸ்வர்ண பத்மின்யாம் ஏகேன திவசேனஜ வந்தியாவது சரபர்யந்தம் ஸ்நாத்வா ஹேமாக்னி ஜலே பிரணம்ய தேவியும் தேவஞ்ச லபதே சத்குணம் சுதம். சந்தியா முதலானவர்கள் கூட, மலடா இருக்கிறவா கூட இந்த ராமரையில ஸ்நானம் பண்ணி அம்பாளையும் பரமேஸ்வரனையும் பிரார்த்தனை பண்ணா நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய புத்திரனை பெற்றதுரானாவா. சந்தி தீர்த்தான்யனேகானி பிரசித்தானி மகாந்திபி ஹேமபத்மாக்கராக்கியாஸ்ய கோட்டியம் ஷேன சமானின தர்ஷனாத் தர்மதம் பும்சாம் ஸ்பர்ஷனாத் அர்த்தசித்திதம் சர்வகாமப்ரதம் பானாத் ஸ்நானாத் கைவல்யதஞ்ச தது. எப்படி அந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லும் பொழுது ஹாலாசியத்தை சிரவணத்தினால என்ன ஏற்படுறது, ஸ்மரணத்தினால என்ன ஏற்படுத்துறது, தரிசனத்தினால என்ன ஏற்படுறது, அங்க வாசம் பண்றதுனால மோட்சம் ஏற்படுதுன்னு 4 விதமான தர்மார்த்த காம மோட்சங்கள் ஏற்படுறதுன்னு சொல்றாளையோ அதே மாதிரி இங்க சொல்றார் தர்சனத்தினால தர்மம் கொடுக்கறது இது. இந்த பொற்றாமரை ஸ்பர்ஷனம் பண்றதுனால அர்த்தத்தை கொடுக்கறது, அப்புறம் குடிக்கிறதுனால காமத்தை கொடுக்கறது, ஸ்நானம் பண்றதுனால மோட்சத்தையே கொடுத்துடுறதா. அது இந்த 4 பண்ணா வரும். தரிசன ஸ்பர்ஷன என்ன பான ஸ்நான. இந்த காலத்துல ஸ்நானம் பண்ண விடுறது இல்லைன்னாலும் தரிசனம் பண்ணலாம். அதோட உத்தமம் ஸ்பர்ஷனமும் பண்ண விடுறான். சர்வகாம பிரதமாக இருக்கக்கூடிய பானம் குடிக்கலாம். தர்மார்த்த காமம் கிடைச்சிடும். என்ன போய் அந்த தீர்த்தத்தை குடிக்கிறதுனால, ஏன்னா குடிக்கணும்னா பார்த்தாகணும், தொட்டுதான் ஆகணும். அதனால நீ பானம் பண்ணிட்டேன்னா தர்ம அர்த்த காமம் கிடைச்சிடுது. ஸ்நானம் பண்றதுக்கு இப்ப விடுறாளான்னு தெரியல. ஸ்நானம் பண்ணா மோட்சமே கிடைக்கிறதுன்னு சொல்றார். தீர்த்தானாம் ஆதிபூதஸ்ய தீர்த்தைஹி சம்சேவிதஸ்ய பாதகேந்தன காலாக்னேஹே புண்ணிய சஸ்ய பயோமுஷாம். ஆதிபூதமான தீர்த்தம் இது. எல்லா தீர்த்தங்களுக்கும் முன்னாடி வந்த தீர்த்தம் ஈஸ்வரனே சூலத்தினால ஏற்படுத்தினார். அப்போ இது புண்ணியத்தை கொடுக்கறதுன்றது ஆச்சரியம் இல்ல. भोगापवर्गहेतोश्च हेमपद्माकरस्य च माहात्म्यस्य एकदेशः अयं कथितः कलुषापः आलास्य क्षेत्रमाहात्म्यं तीर्थमाहात्म्य संयुतं सकृच्छ्रवणतः पुंसां भुक्तेः मुक्तेश्च कारणम्. இப்படி இந்த அத்தியாயத்துல 2 விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஒண்ணு அந்த ஆலாசிய க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம், அப்புறம் ஹேமபத்மாகரம் என்கின்ற இந்த தீர்த்த மகாத்மியம். இதை யாரு கேட்கிறாளோ அவளுக்கு முக்தி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி இந்த 2வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். இதி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே அகஸ்திய சம்ஹிதாயாம் ஆலாஸ்ய மகாத்மியே க்ஷேத்திர தீர்த்த மகாத்மியம் நாம த்விதீயோத்தியாயம். க்ஷேத்திர தீர்த்த மகாத்மியம் சொல்லக்கூடிய 2வது அத்தியாயம் பூர்த்தியாச்சு. 3வது அத்தியாயம் த்விதீயோத்தியாய சுந்தரேஷஸ்ய லீலாஹ. சுந்தரேஸ்வரனுடைய லீலைகளை பத்தி சொல்லக்கூடிய 3வது அத்தியாயம். அகஸ்தியர் சொல்றார், அகஸ்தியா ஆலாஸ்யேஸ்வர லிங்கஸ்ய மகாத்மியம் பரமாத்புதம் பக்ஷ்யாமி சங்கிரஹேநாத சுண்வந்து முனி புங்கவா. க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லிட்டேன், தீர்த்தத்தை பத்தி சொல்லிட்டேன், லிங்கத்தை பத்தி சொல்ல வேண்டாமா? 3வது ஆலாசேஸ்வரம்னு சொல்லக்கூடிய இந்த லிங்கத்தினுடைய மகாத்மியம் ரொம்ப அற்புதமான மகாத்மியம். அத சங்கேபமா சொல்றேன், கேளுங்கோ.
முனிவர்களேன்னு சொல்றார். மேரு மந்தர கைலாச காஷி ஸ்ரீ பர்வதாதிஷு சிவக்ஷேத்ரேஷு சர்வேஷு மகாசித்தி பிரதேஷு ச ஸ்வயம்புவானி லிங்கானி ந பவந்தி யதா புரா ததா ஆவிராசி தல்லிங்கம் கதம்பவன மத்தியகே. மேரு மந்தரம் கைலாசம் காஷி ஸ்ரீபர்வதா இப்பேற்பட்ட க்ஷேத்திரங்கள் இருக்கு, சிவக்ஷேத்திரங்கள். ஆனா இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாத்திலயும் சித்திகளை கொடுக்கக்கூடிய லிங்கங்கள் இருக்கு. இருந்தாலும் ஸ்வயம்புவாக தோன்றிய லிங்கங்கள் இங்கதான் இருக்கு. சுயம்புவா தோன்றின லிங்கம் இங்க இருக்கு. எங்கன்னா கதம்பவனத்துக்கு நடுவுல இருக்கு. தஸ்மாத் அனேன சதிருஷம் லிங்கம் அந்யத் புராதனம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணேஷு நாஸ்தி நாஸ்தி முனீஸ்வராஹா. இந்த லிங்கத்துக்கு சமமான லிங்கம் வேற இடத்துல எதுவும் கிடையாது. ஸ்ருதினாலையும் ஸ்மிருதினாலையும் புராணத்தினாலையும் சொல்லப்பட்டது எதுவுமே இல்லை இதுக்கு சமமா. உமையா நித்திய சம்பந்தாது சுந்தரத்வாதே சுபாவதா சோமசுந்தர சஜ்ஞாந்து புரா சக்ருர் திவௌகசாம். அம்பாளோட நித்திய சம்பந்தம் இருக்கான் இந்த ஈஸ்வரனுக்கு. சுந்தரமாக இருக்கு, அதனால சோமசுந்தரம் என்று பெயரோடு இருக்கார் ஈஸ்வரன். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது. லிங்கானாம் மூலபூதத்வாத் மூலலிங்கம் இது ஸ்மிருதம். ஸ்வயம்புவம் து தல்லிங்கம் விஸ்வம் வியாபியவஸ்திதம். லிங்கத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய இந்த லிங்கம் மூலலிங்கம். அது ஸ்வயம்புவாக தோன்றின அந்த லிங்கம் உலகத்தை முழுக்க வியாபிச்சிருக்கு. லிங்கம்னாலே காண்பிக்கிறதுன்னு அர்த்தம். சிவலிங்கம்னா மங்களத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு உருவம். எது சிவம்னா உபனிஷதுகள் சொல்றது ஆத்ம வஸ்துவாகிய அந்த பிரம்மன் தான் சிவம். மாண்டூக்கிய உபனிஷதே சொல்றது அந்த பரம்பிரம்மத்தை காண்பிக்கக்கூடிய இந்த ரூபம் சிவலிங்கம். அந்த சுரூபமானது சர்வத்தையும் வியாபிச்சிருக்கு. விஸ்வம் வியாபிய வியவஸ்திதம். உலகத்தையே வியாபிச்சிருக்கிற அந்த லிங்கம் அதுதான் மூலலிங்கம். அதுதான் துவாதசாந்தம். அத சகசிராரத்துக்கு மேல அந்த சக்கரமாக குண்டலினி யோகத்தினால யோகிகள் அறிகிறார்கள். இந்த யோகத்தினால தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த லிங்கமானது சர்வவியாபி. அதனால்தான் விஸ்வம் வியாபிய வியவஸ்திதம். தஸ்மாத் வேத்திர பிரகாரஹா தூ சர்வத்திர பரிதிருஷ்யதே லிங்கானாம் விஷ்டிபூதானாம் சமஷ்டௌ சோமசுந்தரே. தனித்தனி லிங்கங்கள் எல்லா இடத்தையும் இருக்கு வெஷ்டியாக. அத்தனை லிங்கமும் சேர்ந்து எங்க இருக்குன்னா சோமசுந்தரத்துல இருக்கு. சர்வத்திர பரிதிஷ்யதே, எல்லா இடத்துலயும் தெரிகின்ற லிங்கங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரபூதமாக இருக்கிற மூலலிங்கம் சோமசுந்தர லிங்கம். சேவிதே ஸ்ரத்தையா சார்த்தம் சர்வக்ஷேத்திர கதானிஜ லிங்கானி சேவிதானி ஸ்யு நாத்திர காரியா விசாரணை. அதனால இந்த சோமசுந்தர லிங்கத்தை ஸ்ரத்தையா பூஜை பண்ணா எல்லா க்ஷேத்திரத்துல இருக்கிற லிங்கங்களையும் பூஜை பண்ணத்துக்கு சமம். ஏன்னா சமஷ்டி லிங்கம், இது மூலலிங்கம். எப்படின்னா விரக்ஷஸ்ய மூலசேகேன சாக்காஹா புஷ்டிம் யதா ஸ்யு மூலலிங்கே பூஜிதேது பூஜிதான்யகிலானிச்ச. ஒரு மரத்துக்கு புஷ்டியை கொடுக்கணும் அப்படின்னா எங்க போய் ஊத்துவ? ஃபெர்டிலைசர் எங்க போடுவ? ஜலத்தை எங்க ஊத்துவ? மூலத்துல ரூட்ல தானே ஊத்துவ. கிளைகள் தானா அதுக்கான புஷ்டி வந்துருது. வேர்ல கொண்டு போய் ஊத்தினோம்னா கிளைகளுக்கு அதனுடைய புஷ்டி கிடைச்சிடும். அந்த மாதிரி இந்த மூலலிங்கத்தை பூஜை பண்ணோம்னா எல்லா லிங்கத்தை பூஜை பண்ற பலன் கிடைச்சிடும். சதுஷ்டி விதா லீலா ஏனாகாரி தயாலுனா ஏனைவ சதுர்ஷோ தேவகா ந பூதோ ந பவிஷ்யதி. 64 லீலைகள் எந்த தயாகரனான பரமேஸ்வரனால செய்யப்பட்டதோ அந்த ஈஸ்வரனுக்கு சதுஷமான ஒரு தெய்வம் இது வரைக்கும் இருந்ததும் இல்லை, இனிமே வரப்போறதும் இல்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமான்னு பாடினார்.
மாதிரி 64 விதமான லீலைகளை இங்க வந்து பண்ணிருக்காரு. சாட்சாத் பரமேஸ்வரனே வந்து உலவின இடம் இல்லையா, அது சஞ்சாரம் பண்ண இடம் இல்லையா மதுரை. ஹாலாட்சி கஷேத்திரத்தில் 64 லீலைகள் பண்ண இடம். அப்படி பண்ண பகவான் கருணாகரன் சொல்றார். பிருத்யுஞ்சயோபதேசேன பாரத்வாஜஸ்ய பக்ஷிணா சர்வேभ्यः பக்ஷிஜாதேभ्यः சிரேஷ்டத்வம் யः பிரயச்சதி தேனைவ சதுருஷோ தேவः ந பூதோ ந பவிஷ்யதி கோயஷ்டேரபி நிர்வாண பிரதானம் ஏன காரிதம் தேனைவ சதுருஷோ தேவः ந பூதோ ந பவிஷ்யதி மஹ்யஞ்ச திராவிடம் சூத்திரம் உபதிஷ்டம் சலக்ஷணம் தேனைவ சதுருஷோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி பிருஷ்டார்த்தமுத்தமாங்கேன மிருத்பாரம் யோ ததார ச தேனைவ சதுருஷோ தேவः ந பூதோ ந பவிஷ்யதி ஸ்ருகாலா நாம அஸ்வரூபம் பரிகல்ப்ய ஸ்வமாயயா விக்ரீணாதி ச தானஸ்வான் பாண்ட்யபூபாய யசிவः தேனைவ சதுருஷோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி சூலேஸ்வராரோபிதாயேன க்ஷபணா வேதநிந்தகாः தேனைவ சதுருஷோ தேவः ந பூதோ ந பவிஷ்யதி யோ வராஹ சிசூனாஞ்ச ஸ்தன்யன் தத்வா சுரக்ஷதி தேனைவ சதுருஷோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி அத்தः சர்வைः சுசம்சேவ்யம் சர்வலிங்கமயம் பரம் தர்மார்த்தகாமமோக்ஷாணாம் ஆதாரம் பரமார்த்ததः யஜ்ஞானாம் அஸ்வமேதஸ்ச பர்வதானாம் ஹிமாலயः விரதானாம் சோமவாரஸ்ச மந்த்ராணாம் ச ஷடக்ஷரி தானானாம் அன்னதானஞ்ச வர்ணானாம் பிராமணோ யதா பாத்ராணாம் சிவபக்தஸ்ச தர்மாணாம் சிவதர்மவத் தேவதானாம் மகாதேவः விருக்ஷாணாம் சுரத்ருமः தேனூனாம் காமதேனுश्च தீர்த்தானாம் ஹேமபத்மினி சிந்தாமணிஸ்து ரத்னானாம் யதா முக்கிய பிரகீர்த்திதः ததா சர்வேஷு லிங்கேஷு லிங்கம் ஸ்வயம்புவம் மஹத் ஸ்வயம்புவேஷு லிங்கேஷு சோமசுந்தரசங்கிதம் பூலோக சிவலோகேஷம் புரோக்தம் முக்கியதமம் பிதி தல்லிங்கம் து பரம் ஜோதிः தல்லிங்கம் து பராத்பரம் தல்லிங்கம் ஜெகதாம் மூலம் தல்லிங்கம் சர்வசித்திதம் சொல்லிட்டே போறார். பேர்பட்ட 64 திருவிளையாடல் பண்ண தயாலு ஆகிய இந்த தெய்வத்துக்கு சமமான தெய்வம் இருந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை. நபூதோ ந பவிஷ்யதி. அவ்வாறி நபூதோ ந பவிஷ்யதி நபூதோ ந பவிஷ்யதின்னு வரிசையா சொல்றார். மிருத்யுஞ்சய உபதேசத்தினால பாரத்வாஜருடைய பட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் பட்சிகள்னால தோன்றினவர்களுக்கும் சிரேஷ்டத்துவத்தை யாரு கொடுத்தானோ அப்பேற்பட்ட தேவனுக்கு சமமான இன்னொரு தெய்வம் வரப்போவதும் இல்லை, இருந்ததும் இல்லை. அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு முனிவருக்கு திராவிட இந்த தமிழ் சூத்திரத்தை உபதேசம் பண்ணி லக்ஷண சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணின இந்த தெய்வம் இருக்கே, அந்த தெய்வத்துக்கு சமமான தெய்வம் இருந்ததும் இல்லை, இன்னும் இருக்க போறதும் இல்லை. பிஷ்டார்த்த முத்தமாங்கேன மிருத்பாரம் யோ ததாரச்ச. பிட்டுக்காக தலையில மண் சுமந்து பிரம்படிப்பட்டாரே, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு சமமான இன்னொரு தெய்வம் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. ஸ்ரீகாலம் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீகாலா நாம அஸ்வரூபம், ஸ்ரீகாலானாம் அஸ்வரூபம் பரிகல்பிய, நரியை பரியாக்கி நரிகளெல்லாம் குதிரையாக்கி தன்னுடைய மாயையினால வித்து யாருக்குன்னா அந்த குதிரைகளை நரிகளை குதிரையாக்கி பாண்டியனுக்கு வித்த அந்த பரமேஸ்வரன். அப்படி திருவிளையாடல் பண்ண ஈஸ்வரனுக்கு சமமான ஒரு தெய்வம் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அதே மாதிரி வேத நிந்தனம் பண்றவாள சூலத்துல ஏத்தி அந்தகாசுரன் அவளெல்லாம் சூலத்துல நிறுத்தி வச்சாரே, அந்த மாதிரி ஒரு தெய்வம், அதுக்கு சமமான ஒரு தெய்வம் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. வராக சிசூனாம் தன்யந்தத்வா சுரக்ஷதி. பன்னியினுடைய குழந்தைக்கு ஸ்தனத்தை கொடுத்து பால் கொடுத்து காப்பாத்தினாரே,
அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு சமமான ஒரு தெய்வம் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அதனால எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ண வேண்டியது இந்த லிங்கம்தான். சர்வலிங்க மயம்பரம். ஏன்னா தர்ம அர்த்த காமம் மோட்சம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது இந்த லிங்கம்தான். யஜ்யத்துல எப்படி அஸ்வமேதமோ, பர்வதங்கள்ல எப்படி ஹிமாலயமோ, விரதங்கள்ல எப்படி சோமவார விரதமோ, மந்திரங்கள்ல எப்படி ஷடாட்சரின்ற மந்திரமோ, தானங்கள்ல எப்படி அன்னதானமோ, வர்ணங்கள்ல எப்படி பிராமண வர்ணமோ, பாத்திரங்கள்ல பக்தர்கள்ல எப்படி சிவபக்தனோ, தர்மங்கள்ல எப்படி சிவதர்மமோ, தேவதைகளுக்கு நடுவில் எப்படி பரமேஸ்வரனோ, விரக்ஷங்களுக்கெல்லாம் எப்படி சுரத்ருமம் என்ற கல்பக விரக்ஷமோ, பசுமாடுகள்ல எப்படி காமதேனுவோ, தீர்த்தங்கள்ல எப்படி பொற்றாமரையோ, சிந்தாமணிகள்ல ரத்தனங்கள்ல எப்படி சிந்தாமணியோ, இதெல்லாம் எப்படி முக்கியமாக இருக்கோ, அந்த மாதிரி லிங்கங்களுக்கு நடுவுல இந்த சுவாயம்பூம் என்கின்ற சுந்தரேச லிங்கம் ரொம்ப உத்தமமானது அப்படின்னு சொல்றார். சுவாயம்புவேஷு லிங்கேஷு சோமசுந்தர சிக்கிதம் பூலோக சிவலோகேஷம் புரோக்தம் முக்கியதமம் துவிதி. சுயம்பு லிங்கங்கள்ல இந்த சோமசுந்தர லிங்கம் தான் உத்தமமானது. பூலோக சிவலோகேஷம்னு பெயர் சொல்லப்படக்கூடிய இந்த லிங்கமானது தல்லிங்கம் து பரம் ஜோதிஹி, தல்லிங்கம் து பராத்பரம், தல்லிங்கம் ஜெகதாம் மூலம், தல்லிங்கம் சர்வசித்திதம். அப்பேற்பட்ட இந்த லிங்கத்தை எல்லாரும் ஆசிரியக்கணும்னு சொல்றார். மேல பாப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.